கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நேரத்துக்காக கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த காலத்துல பாத்துட்டீங்கன்னா ராஜாவுக்கு முன்பாக ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டோம்னே ஒரு மோதிரத்தை கட்டி கொடுப்பாங்க. அது என்னன்னா அந்த மோதிரத்தை போய் என்ன வேணா பண்ணிக்கலாம். நம்ம எஸ்தர் புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அந்த காலத்துல புலவர்கள்லாம் போய் ராஜாவை ரொம்ப சந்தோஷப்படுத்தினா டக்குன்னு அவங்களுக்கு மோதிரம் கொடுக்கப்படும், முத்திர மோதிரங்கள்லாம் கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் பேச்சை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க தான் முத்திர மோதிரம். ஆகாய் புஸ்தகத்துல திருப்பி பாத்தீங்கன்னா 2வது அதிகாரம் கடைசி வசனம் 23 இருக்கு. நான் உன்னை அந்நாளையே சேர்த்து கொண்டு உன்னை முத்திர முதலமாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையில் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தருக்கு பிரியமா இருந்தீங்கன்னா நீங்க தான் முத்திர மோதிரம். கர்த்தருக்கு பிரியமா நீங்க இருந்து பாருங்க. முத்திரை மோதிரமா இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்திங்க, அவரோடு சேர்த்துக் கொள்வாரு. யார் வேணா உங்களை எவனா நெகட்டிவா சொல்லலாம், ஆனா நீங்க கர்த்தரை தேடும் பொழுது தேவன் உங்களை உயர்த்த வல்லவர். முத்திரை முதலமா வைப்பார். கர்த்தர் நல்லவர்.